பாரம்பரியத்தின் தமிழ் கதைகள். தமிழ் டூன்ஸ். டாக்டர் என்னோட பொண்டாட்டி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? என்னையா நீ இவ்ளோ லேட்டா கொண்டு வந்திருக்க? அதான் நாங்க கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியல. நேத்து நைட்டே ஊட்டு வந்திருக்க வேண்டியதானே? உன்னோட பொண்டாட்டி இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? கிரிட்டிக்கலான ஸ்டேஜா? இப்போ ஏதாவது பண்ணுங்க டாக்டர், என்னோட பொண்டாட்டியை காப்பாத்துங்க. கவலைப்படாத, உன்னோட பொண்டாட்டி நாங்க எப்படியே காப்பாத்திடுவோம். சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு நகலு. டாக்டர் நில்லுங்க டாக்டர். அப்பா, அவங்க வீட்டில் அவன் கேட்டானா? அவங்க வீட்டில் சரின்னு சொன்னாங்க. நாளைக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகணுமா? சரிம்மா, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நாளை பின்ன உன்னைய வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லாமா, அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குடும்பம் அப்படி கிடையாது. அந்த பையனும் என்னை நல்லா பார்த்துக்கிடுவான். அவங்களோட அம்மாவும் பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்ப்பா, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீ சந்தோஷமா இருப்பேன்னா அதுவே எனக்கு போதுமா. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். சரிம்மா, நீ சாப்பிட்டு தூங்கு. சரிப்பா, பாய். ஸ்ரேயா, நம்ம இப்போ என்ன பண்ண? எப்படி அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னா நம்மளை மாட்டி கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமாம் யமுனா, அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னா கண்டிப்பாக என்னையும் உன்னையும் காட்டி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஸ்ரேயா, மோகன் எப்படியும் அவங்க அண்ணியும் தங்கச்சியும் பத்தி கேட்பான். அப்பவே கேட்டப்ப நான் ஒழுங்கா பதில் சொல்லலை. எப்படியும் மறுபடியும் கேட்பான். அம்மா, நான் உங்கள்கிட்ட சாயங்காலமே கேட்கணும்னு நினச்சேன். அண்ணியும் தங்கச்சியும் எங்க? மோகன், அது 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 வந்து உங்க அண்ணி வந்து அதை நான் என் வாயால் எப்படி சொல்லுவேன் மோகன்? ஏம்மா, நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறத பார்த்தா அப்படியே அண்ணி என்ன பண்ணாங்க? அண்ணி எங்க? நான் சொல்கிறேன் ராகுல், உங்கள் அண்ணி எங்கன்னு. உங்கள் அண்ணி உங்கள் அண்ணன் இறந்த 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. எனக்கு ஏன் ஒன்றுமே புரியலை. ஸ்ரேயா இதுக்கு அந்த வீட்டில் இருக்கா? அன்னைக்கு அப்ரிக்ஷாவை பற்றி சொன்னப்பவும் ராஜ்க்கு முகம் சரியில்லை. ஒருவேளை அப்ரிக்ஷாவுக்கும் அவங்க அன்னிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணுமா? அப்ரிக்ஷா தான் அவங்க அண்ணியா? இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிடணும். அந்த ஸ்ரேயா இதுக்கு அந்த வீட்டில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ராஜோட அம்மாக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தோணுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாகக்கண்ணி அப்ரிக்ஷாவுக்கும் ராஜோட அன்னிக்கும் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கான்னு நான் தேடி ஆகணும். அம்மா, இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? பூசாரி, நீங்க கையில் வச்சிருக்கிறது என்னோட குழந்தை. இந்த குழந்தைய நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? சொல்லுங்க பூசாரி, எங்க இருந்து எடுத்தீங்க? அம்மா, இந்த குழந்தை என்னோட பக்கத்துல தான் என்னோட கோவில் இருக்கு. இந்த கோவில் வேற தவுந்தே வந்துருந்துச்சு. இந்த குழந்தைய பக்கத்துல யார்ட்டையாவது கேட்டேன், உங்களுக்குன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேம்மா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றியா. என் குழந்தைய காணணும்னு ரொம்ப துடிச்சு போயிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிலாம் இருக்கட்டும்மா. இந்த குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, எங்கேயும் தவற விட்டுறாதீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அண்ணி இப்படிப்பட்டவங்க கிடையாது. என்னால் நம்பவே முடியலையே. எங்களாலையும் தான் மோகன் நம்ப முடியல உங்க அண்ணி இப்படி இருப்பான்னு. ஆனா இதை தான் நம்பி ஆகணும். இதுதான் உண்மையும் கூட. அம்மா, இனி இந்த வீட்டை விட்டு போனவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது. இனி எனக்கு அவங்க அண்ணியும் இல்லை, உனக்கு மருமகளும் இல்லை. இனி உனக்கு எல்லாமே நாங்கள் மட்டும்தான். சாப்பிட்டுட்டு போய் படுமா. சரிப்பா, நீயும் சாப்பிட்டு தூங்கு. எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை. அம்மா, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. போய் தூங்கு, நானும் போகிறேன். எப்பா ஸ்ரேயா, ஒரு வழியா இவனை சமாளிச்சு அனுப்பியாச்சு. நல்ல டைமிங்க்கு நீ வேற சொன்ன. எனக்கு வேற அவன் கேட்டோன்னா வாய் ஒரு மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டு. யமுனா, இந்த விஷயத்தை விட்டு தள்ளு. உன்னோட மருமக தான் நாகக்கண்ணின்னு மோகனுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச உன்னோட மகனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவளோட குழந்தைய கொண்டு போயிருக்கா. ஆமா ஸ்ரேயா, என்னோட மருமக தான் நாகக்கண்ணின்னு மோகனுக்கு எப்பவுமே தெரியாது. தெரியவும் விடக்கூடாது. யமுனா, நம்ம இன்னொரு விஷயத்தையும் பண்ணியாகணும். உன்னோட மக ரோகிணியும் உன்னோட மக மோகனும் என்னைக்குமே சந்திச்சுக்க கூடாது.
அவங்க 2 பேரும் மட்டும் சந்திச்சாங்கன்னா உன்னோட மகனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஆமா ஸ்ரேயா, இதை என்னைக்குமே நம்ம தெரிய விடவே கூடாது. நம்ம ரோஹிணியை முத அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அவளை கொல்லணும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நாகக்கண்ணி அப்ரிக்ஷா தான் ராஜ்க்கு அண்ணியா இருக்கணும். இதுக்கான விட எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தெரியணும், சிவன் கோவில். இப்பவே நாங்க போய் ஆகணும், அங்க போய் குருதேவர்கிட்ட இதெல்லாம் கேட்டாகணும். வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். உண்மையாவா சொல்றீங்கம்மா? நான் இப்ப போய் என்னோட பொண்டாட்டியை போய் பார்க்கலாமா? சார், போய் பார்க்கலாம், போங்க. என்ன வந்திகா, இந்த ராத்திரியில வந்திருக்க? என்ன விஷயம்? குருதேவா, இன்னைக்கு எனக்கு ஒரு தீர்க்க முடியாத கேள்வி என் மனசுக்குள்ள எழும்பி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தேடிதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். ராஜோட அன்னிக்கும் நாகக்கண்ணி அப்ரிக்ஷாக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது நாககுரு. ஏன்னா நான் இதுவரை ராஜோட அண்ணியும் பார்த்ததில்லை, நாகக்கண்ணி அப்ரிக்ஷாவையும் பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லாம ஸ்ரேயா இதுக்கு அந்த வீட்டில் இருக்கா. எனக்கு தெரிஞ்சது ராஜேஸ்வரியும் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுது. அவந்திகா, நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல. நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்லுவேன். உன்னோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ராஜ் இங்க வரணும். ஏன்னா ராஜுக்கு தான் அவங்க அண்ணியோட அடையாளம் தெரியும். குருதேவா, ஏன் அதுக்கான இன்னும் நேரம் வரல? அப்படின்னா நீங்க இத்தனை நாளா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்க. ஏன் குருதேவா சொல்ல மாட்டேங்க? நாகமோகினி அவந்திகா, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை இதுதான். இந்த விஷயங்களை உங்களுக்கு சரியான நேரத்துல நான் சொல்லணும். நான் சொல்லணும்னா அதுக்கு சரியான நேரம் வரணும். குருதேவா, எந்த நேரம்? நீங்க அப்படின்னா எப்ப சொல்லுவீங்க? அதையாவது சொல்லுங்க. நாகக்கண்ணி அப்ரிக்ஷாவோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்க அவந்திகா. அந்த குழந்தை 17வது வயசுலதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அப்படின்னா நாங்க 17 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அம்மா எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? நான் இதுவரை இங்கே பூமிக்கு வந்ததுலேருந்து நாகக்கண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை என்னோட அண்ணி தான் நாகக்கண்ணியா? என்னோட கேள்விகளுக்கு யார் பதில் தருவா? நான் சொல்றேன் ராஜ், உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட விடை இருக்கு. ஆனா அதை சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரல. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யார்? என்னோட கேள்விக்கு உங்கள்கிட்ட எப்படி விடை கிடைக்கும்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன்னோட கேள்விக்கு விடைதான் பெருசு. உன்னோட அண்ணி யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு யோசிச்சல. உன்னோட அண்ணி பேரும் நாகக்கண்ணி பேரும் ஒண்ணுதான், அப்ரிக்ஷா. இப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட அண்ணி தான் நாகக்கண்ணி அப்ரிக்ஷா. என்னால இதுவரை தான் சொல்ல முடியும் ராஜ், இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான நேரம் இன்னும் வரல. அந்த நேரம் தானா வரும். உனக்கு மீதி விஷயங்களையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அப்படின்னா என்னோட அண்ணி தான் நாகக்கண்ணி அப்ரிக்ஷாவா? ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லு ப்ளீஸ். அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. இதை மட்டும் சொல்லு, எனக்கு வேற எதுவும் சொல்ல வேண்டாம். நீ முடியாது ராஜ், என்னால அது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நீ 17 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். நான் சொன்ன 17வது வருஷத்துல உனக்கு மீதி எல்லா விஷயமும் தெரிய வரும். 17 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன 17 வருஷம்? ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? 17 வருஷத்தில் அப்படி என்ன நடக்க போகுது?